மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட்டு, பிராண்டிங்கு, இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி அடுத்து சேல்ஸில் போய் சேல்ஸ் வந்து கடைசியில் இப்போ கோலுக்கு மாதிரி செட் பண்ணிட்டாங்க. நம்மளோட லைஃப்பை வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே கோல் ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் இங்கே வந்து கடைசியில் ஃபினிஷ் பண்ணி கோல் அச்சீவ் பண்ணி முடிக்க அதுக்கு ஒரு பிளானிங் நமக்கு செட் பண்ணி கொடுத்தாங்க. இங்கே இன்னும் அது தெரியாதது நிறைய இதை கற்றுக்கிட்டேன் இங்கே வந்து. ஓகே, தேங்க்யூ சார். ஆக்சுவலாக வந்து இந்த ஒர்க் ஷாப்புக்கு முன்னாடி உள்ள விஷயத்த சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒர்க் ஷாப் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட போஸ்ட்டும் அவங்களோட ஸ்ட்ரக்சர் அஜெண்டா வந்து ப்ராப்பராக இருந்தது. இந்த கிளாஸுக்கு வர்றதுக்கு தேவையான ஒரு பிஸ்னஸ் மேன் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கிளாஸ், எதுக்கு கிளாஸ் அட்டன் பண்ண போகிறோம், அங்கே என்ன பண்ண போகிறாங்க, ஸ்ட்ரக்சர் அஜெண்டா 10 o'clock இது 11 o'clock இது இருந்தாலும் கூட ஒவ்வொரு கான்செப்ட்டுமே அதில் கரெக்டாக இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பிச், அப்புறம் சேல்ஸ்மேன் டு சூப்பர்மேன் கான்செப்ட் வந்து நான் ரியலாகவே இன்றைக்கி வந்து நான் ரொம்ப லேர்ன் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து இப்போ வந்து எல்லாருக்குமே சேல்ஸ்னால் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறாங்க, சேல்ஸ்னால் சரி நானும் ஒரு சேல்ஸ்மேன் சார், நான் 10 வருஷம் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன், எனக்கு தெரியாதா சார் எக்ஸ்பீரியன்ஸு, நான் 1000 கஸ்டமர் பார்த்துருக்கேன். கஸ்டமரை மீட் பண்ணி பேசுகிறது, அட்டன் பண்ணி பேசுகிறது டஸ் நாட் மேட்டர். பட் சேல்ஸ்மேன் டு சூப்பர்மேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ரியலி வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக். இது 10x இல்லை, இது 100xன்னு அவர் போட்டிருக்கணும். ஆனந்த் சார்ட்டு வந்து பொதுவாகவே நான் பிஸ்னஸில் இருக்கும்போது வந்து நான் ஒரு 40% மட்டும்தான் வந்து பிஸ்னஸில் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இவங்களோட கான்டாக்ட் கிடச்சதுலேருந்து, ஆக்சுவலாக ஆனந்த் சார்லேருந்து கிடச்சதுலேருந்து ஒரு 5 இயர்ஸில் நாலேஜ் மெட்டீரியல்லேருந்து நான் அவர்கிட்ட நிறைய கெயின் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு ரியலி தேங்க்ஸ் சொல்லணும். நான் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காண்டி சொல்லலை, ரியலாகவே நான் வந்து க்ரோத்தில் வந்து அகெயின் ஒரு கிளாஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். என்னோடய பேர் சாவித்ரி. நான் மேடவாக்கத்தில் கோவிலம்பாக்கம் ஏரியாவில் வந்து ஸ்ரீ ஜெய் டெக்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். 8 இயர்ஸாக நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். சார் சொன்ன அந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இப்படி தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லாமல் ஒரு ப்ராப்பராக பண்ணாமல் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ இப்போ கிளாஸ் வந்து அட்டன் பண்ணும்போது நம்ம இன்னும் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் அதை லேர்ன் பண்ணிக்கிட்டேன். கிளாஸ் நல்லா இருந்துச்சு. அந்த சேல்ஸ்மேன் டு சூப்பர்மேன் அந்த கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. அதை ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளும் ஒரு சூப்பர்மேனாக ஆகலாம். சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்குது. இன்னும் நிறைய லேர்ன் பண்ணணும். இன்னும் கிளாஸ் நான் அடுத்தடுத்த கிளாஸும் அட்டன் பண்ணணும். கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். என்னோடய பேர் விநாயகமூர்த்தி. நான் இந்த சேல்ஸ் 10x வந்து இது 3வது முறையோ 4வது முறையோ அட்டன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப காலையில் 6 மணிக்கு 6 to 7 அது ஒரு 10 நாள் டீட்டெயிலாக படிக்கிறது. அப்படி படித்து இப்போ வந்து ஒரே நாள்லேயும் படிச்சிருக்கு இந்த இன்டென்சிவ் கோர்ஸு. இருந்தாலும் 3-4 டைம் படித்தாலுமே ஒவ்வொரு டைம் கேட்கும்போதும் நம்ம சேல்ஸில் உண்மையிலே நிறையா மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஒவ்வொரு டைம் படிக்கும்போது இது புதுசாகவே தோணுது ஒவ்வொரு விஷயங்களும். அப்போ என்னென்னா நம்ம ப்ராக்டிக்கலாக அதில் அப்ளை பண்ணுறதுல எல்லாருக்குமே அந்த சிக்கல் இருக்கும், வியாபாரத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே. அது இந்த தடவை வந்து உறுதியாக நான் ஃபீட்பேக் என்ன எடுக்கிறேன்னா, கட்டாயம் இதுக்கு இந்த சேல்ஸ் ஸ்கிரிப்டை, சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி அதுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வடிவமாக கொடுத்துருக்கீங்க. அந்த டெம்ப்ளேட்டை வந்து ஆக்சுவலாக நம்ம ப்ராடக்ட் சேல்ஸ் என்ன பண்ணுறோமோ அதுக்கு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ சேல்ஸ் பண்ணுறதுக்கு தகுந்தவர் அதை ரெடி பண்ணிவிட்டு அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் என்னோடய முதல் வேலையாக நான் நினச்சிருக்கேன். இந்த 2025 கோல்டன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா 2025 இஸ் அ கிரேட் சக்ஸஸ்ஃபுல் இயர்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதில் கோல் செட் பண்ணுறது வந்து இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. அது செட் பண்ணி இதுக்கப்புறம் எப்படி டார்கெட் அச்சீவ் பண்ணணுன்றதை பண்ணணும். அப்புறம் டார்கெட் கஸ்டமர்கிட்ட என்ன சொல்ல போகிறோன்றதை கிளியராக புரிஞ்சுது. இப்போ பிராண்டிங் மார்க்கெட்டிங் எப்படி சேல்ஸ் அடுத்த லெவல் போகிறத பற்றி புரிஞ்சுது. அதை பேஸ் பண்ணி இன்னும் அடுத்த லெவல் சேல்ஸ் எடுத்துகிட்டு போவோம். 10xன்னு நினச்ச உடனே நிறைய ஸ்கிரிப்டு அந்த மாதிரி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நினச்சேன் நான். ஆனால் எப்படி இருந்ததுன்னா, நாம் வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோமோ அப்படி தான் சேல்ஸ் நடக்குங்கிறது கற்றுக்கிட்டேன். நிறைய இன்புட்ஸ் நம்ம பர்சனல் க்ரோத் இஸ் ஈக்குவல் டு பிஸ்னஸ் க்ரோத்துங்கிறது தெளிவாக நான் கற்றுக்கிட்டேன். அந்த லைஃப் ப்ராக்டிக்கல் எப்படி வந்து நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அப்படி தான் சேல்ஸ் நடக்கும். என்ன தான் நம்ம லக்ஸரியாக காமிச்சாலும் சேல்ஸ் நடக்காது. நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் எப்படி அவங்கள இன்வைட் பண்ணுறதுலேருந்து சரி, அவங்கள வந்து அவங்களுடைய ப்ராப்ளத்தை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறோம் நம்மளுடைய ப்ராடக்ட்டை அப்படிங்கிறது பண்ணால் தான் அங்கே சேல்ஸ் நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருச்சு.